127 சங்கீதம் 4 வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்திருப்பாரையானால் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அது கர்த்தரால் வரக்கூடிய ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அநேகர் சிறு பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படாதபடி முறுமுறுக்கிற பெற்றோரை கூட நான் பார்த்திருக்கிறேன். ஏன் இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு என்று சொல்லுகிற பெற்றோரை கூட நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் அது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54 அதிகாரம் 1 வசனத்தில், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதில் கூட நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து களி கூறு என்று கூட ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் குறைப்பட்டாலும் தேவனுக்கு அதில் ஒரு நோக்கம் உண்டு. அதற்காகவும் கர்த்தரை துதியுங்கள். ஏனென்று சொன்னால் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் கொடுக்க முடியும். 113 சங்கீதம் 9 வசனத்தை பாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஆகவே 20 வருஷம் கழித்து கூட ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த பிள்ளைகளை ஆண்டவர் நம்ம கொடுக்கும்போது நாம் சொல்லும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்? யாக்கோபு சொல்லுகிற அற்புதமான வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தது. வேதத்தில் நீங்கள் வாசித்தால் யாக்கோபு இடத்துல ஏசா வந்து விசாரிக்கிறார். அப்படி மனைவி பிள்ளைகளை பார்த்து, இவர்கள் யார்? அப்பொழுது ஆதியாகமம் 33:5 வாசித்தால், இவர்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தைகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களிடத்துல கேட்பாங்க, எத்தனை பிள்ளைங்க? இது யாரு? இது என் பிள்ளை, இது என் பையன், எனக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் சொல்கிறோம். யாக்கோப மாதிரி சொல்ல பழகுங்க. கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு 3 பிள்ளைகளை தந்திருக்கிறார். நாம் அதை வெட்கப்படாதபடி இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று பிள்ளைகளை குறித்து சொல்ல வேண்டும். ஏசாயா 8 அதிகாரம் 18 வசனத்தில், நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் நாங்கள் அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிறோம் என்று ஒரு பக்தன் சொல்லுவதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்தால், மோசேயை தண்ணீரிலிருந்து எடுத்துக்கொண்ட பார்வோன் குமாரத்தி அவனுடைய தாயினிடத்திலே கொடுக்கும் பொழுது சொல்லுகிறாள், இந்த பிள்ளையை எனக்காக நீ வளர்த்திடு என்பதாக சொல்லுகிறாள். இந்த பிள்ளையை எனக்காக நீ வளர்த்திடு, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வளர்த்து அதை என்னிடத்திலே கொண்டு வந்து விட்டுவிடு என்று சொல்லுவதாய் கொடுக்கிறாள். அதே விதமாகத்தான் ஆண்டவரும் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே தந்திருக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? எனக்காக இந்த பிள்ளையை நீ வளர்த்திடு என்று சொல்லி தேவன் உங்கள் கையிலே குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது ஆண் பிள்ளையாயிருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று வளர்க்கும்படி ஒரு குழந்தையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது உங்களுக்கு நிரந்தரமான சொத்து அல்ல. ஒன்றை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். அது ஆண் பிள்ளையாயிருந்தாலும் பெண் பிள்ளையாயிருந்தாலும் அதை பெற்றோருக்கு நிரந்தரமான சொத்து. எனக்குத்தான் என் பிள்ளை என்று நீங்கள் உரிமை பாராட்ட முடியாது. நீங்கள் அதை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்த்து ஆளாக்குவதற்கு தேவன் அதை உங்களுக்கு ஈவாய் தந்திருக்கிறார், அவ்வளவுதான். எப்படி என்றால், பெண் பிள்ளையாக இருந்தால் 21 வயது வரைக்கும், அப்போ அந்த பிள்ளையை 21 வயசு வரைக்கும் தான் நீங்கள் சொந்தம் பாராட்டி வளர்க்க முடியும். அதன் பிறகு அந்த பெண் இன்னொருவனுக்கு மனைவியாகி விடுகிறாள், இன்னொரு குடும்ப தலைவியாகி விடுகிறாள். அதன் பிறகு நீங்கள் சொந்தம் பாராட்ட முடியாது, நீங்கள் போய் உரிமை பாராட்ட முடியாது. தூரத்தில் இருந்து அவளுக்காய் ஜெபிக்கலாம், அவள் ஆசீர்வதிக்கப்படுவதை கண்டு மகிழ்ச்சி அடையலாம். அவ்வளவுதான் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் வளர்த்து ஆளாக்க முடியும். சின்ன குழந்தையா இருக்கும்போது இதை மனசில் பதித்து கொள்ளணும். என் பிள்ளை 21 வயசு வரைக்கும் தான் என் கூட இருக்கும், அது வரைக்கும் தான் இது வளர்த்து ஆளாக்க தேவன் எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு இன்னொரு வீட்டிலே போய் இது வாழ போகிறது என்கிறதை மனதில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும்.
ஆண் மகனாய் இருந்தால் சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு மனைவி வந்து விடுவாள். இதான் தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு. அந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது நான் திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவனை உரிமை கொண்டாடுவதற்கு மனைவி என்ற ஒருத்தி வருவாள் என்பது பெற்றோருடைய மனதில் இருக்க வேண்டும். அவனுக்கு திருமணமான பிறகு ஏன் பிள்ளை 40 மாதம் சுமந்து பெற்ற எனக்கு தான் சொந்தம் என்று நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. வேதம் அதை அனுமதிக்கவில்லை. அவன் தாயையும் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று இயேசுவே தன் வாயினால் சொல்லிவிட்டார். அப்போ உங்களுக்கு எந்த குழந்தை இருந்தாலும் 21 வயசு அல்லது 24, 25 வயது வரைக்கும் தான் அந்த பிள்ளையை நீங்கள் உரிமை கொண்டாட முடியும். இது கர்த்தர் கொடுத்த ஈவு என்று வளர்த்து ஆளாக்க முடியும். இதை மனதில் வைத்து தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அப்படி நாம் கர்த்தரை சார்ந்து நடத்தினால் பாருங்கள், இது கர்த்தருடைய பிள்ளை, இது கர்த்தர் கொடுத்த ஈவு, ஏதோ தற்காலிகமாக அதை வளர்த்து ஆளாக்க என் கையில் தேவன் பொறுப்பு தந்திருக்கிறார். இந்த உணர்வோடு பிள்ளைகளோடு நீங்கள் நடத்த ஆரம்பித்தால் தேவனுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் அந்த பிள்ளைகள் மேல் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரே காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். எனக்கு ஒரு பாஸ்டரை தெரியும். இயேசுடைய ஊழியத்தில் அதிகமாக உதவி செய்கிறவர் பாஸ்டர் தைரியநாதன் என்று. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் நிறைய ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஆண்டவரை விசுவாசித்து அதில் நிலைத்திருப்பது எப்படி கர்த்தரை ஒவ்வொரு காரியத்திலும் சார்ந்து நிற்பது, இதெல்லாம் என்னுடைய ஆரம்ப காலத்திலேயே அவருடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். ஒரு சமயம் பாருங்கள், அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகள் ஒரு மகன். அந்த மகள் கொஞ்சம் சின்ன பிள்ளையாய் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையாய் இருக்கிற சமயம் திடீரென்று ஒரு கொடிய வியாதி தாக்கி ஜன்னி கண்டு இழுத்து விட்டார். ஆஸ்பத்திரிக்கு அவங்க இருந்த பட்டணத்தில் இருந்ததில் பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போய் காண்பித்துட்டாங்க. டாக்டர் சொன்னாங்க, பிள்ளை பிழைக்கிறத உறுதியாக சொல்ல முடியாது, எங்களால் முடிந்ததை செய்துட்டு அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டார்கள். முடிந்த அளவுக்கு வைத்தியம் செய்து பார்த்தாச்சு, பிள்ளை இன்னும் நார்மலுக்கு வரலை, அது இழுத்து கொண்டு இருக்கிறது, பிழைக்கிறது கஷ்டம் என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தார். மனைவி சொன்னாங்க, மெட்ராஸ் கொண்டு போவோம், பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போவோம், பிள்ளையை காப்பாற்றுவோம். அவர் சொன்னார், நம்மளை இந்த பட்டணத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார், இந்த பட்டணத்தில் இருக்கிற பெரிய டாக்டரிடத்தெல்லாம் கவனிச்சாச்சு, இனி இது மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாய் சொல்லிட்டாங்க. இதுக்கு பணம் செலவு பண்ணி மெட்ராஸ் கொண்டு போகிறது. கர்த்தர் கொடுத்தார் பிள்ளையை, எத்தனை வயசு வரைக்கும் வளர்க்கண்ணி அவர் நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறாரோ அத்தனை வயசு வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். அவர் எடுத்துக்கொள்ள விரும்பினா எடுத்துக்கொள்ளட்டும். அவர் சொன்னார், பிள்ளையை விட்டு விடும் ஆண்டவருடைய பாதத்தில்ன்னு சொல்லி. இதற்கு மேலே ஆண்டவர் தான் செய்ய வேண்டும். அவர் சொன்னார், ஆண்டவருடைய பாதத்தில் போட்டு, ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளை, இது என்னுடையது அல்ல, இது வளர்க்குறதுக்கு என் கையில் தந்திருக்கிறீர், நீர் உயிரோடு கொடுத்தா உமக்காக வளர்த்து சாட்சியாக நிறுத்துவேன், எடுத்துக்கொண்டாலும் உம்முடைய சித்தம், நீர் கொடுத்தது எப்போ வேணாலும் எடுக்க உமக்கு உரிமை இருக்கிறது, கொடுத்தா உமக்காக வளர்க்குறேன், எடுத்துக்கொண்டாலும் உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி ஆண்டோடைய பாத்தில் போட்டு விட்டாராம். அந்த நிமிஷத்துலேருந்து பாருங்க, பிள்ளை சுகமடைய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த வேத வசனத்தின்படி பிள்ளைகள் காரியத்தில் நடக்காததுனால தான் நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் எல்லாம். சரி, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? இப்படி கர்த்தர் நம்ம கையில் தந்திருக்கிறாரு, எனக்காக வளர்த்துடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இது ஆவியானவர் சொல்ல சொன்னபடியினால் இன்றைக்கு இந்த காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முதலாவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இது ஆழமாக இருதயத்திலே பதித்து கொள்ள வேண்டும். பொதுவாக பெற்றோர் எப்போ ஜெபிக்கிறாங்க தெரியுமா? பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயசில் வந்து அப்பா பேச்சு கேட்காம, அம்மா பேச்சு கேட்காம, நீ சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு மனம் போல போய் தகப்பனை தாய் அடிக்க வருகிற கட்டத்தில் தான் பிள்ளைகளுக்காக ரொம்ப கருத்தாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அங்கே தான் தவறு செய்கிறோம். நாம் சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளுக்காக சரியாய் ஜெபித்திருந்தால் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து சாட்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. நாம் எப்போ ஜெபிக்கிறோன்னு சொன்னால் அவங்க கீழ்ப்படியாமல் போய் எதிர்த்து நிற்கிற காலத்தில் தான் உபவாசத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் பிள்ளைக்காக எப்போ ஜெபிக்கணும் பாருங்கள். ஒரு அருமையான ஆலோசனை வேதத்தில் இருந்து ஒரு அருமையான குடும்பத்தார், ஒரு தம்பதியினர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது வேதத்தில் பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே ஒரு அருமையான தம்பதி, மனோவாவும் அவனுடைய குடும்பமும், ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு வெகு நாட்களாக குழந்தைகள் இல்லை. ஒருவேளை அதற்காக அவர்கள் ஜெபித்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை நீங்கள் இப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று சில ஒழுங்குகளை தேவதூதனானவர் சொல்லுகிறார். அப்போ அவனுடைய மனைவி தன் புருஷனிடத்தில் வந்து சொல்லுகிறாள், இப்படி ஒரு தேவ தூதனானவர் வந்து நமக்கு ஒரு பிள்ளை கொடுப்பதாகவும் அதை இப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னார் என்று. எப்படி என்பதை அந்த சந்தோஷத்தில் அவள் மறந்து விட்டாள். ஆகவே பாருங்கள், மனோவா ஒரு அருமையான ஒரு மனுஷன். அந்த குடும்ப தலைவனை பாருங்கள், அவன் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, பிறக்க போகிற அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்த வேண்டும், என் மனைவி அதை மறந்துவிட்டால் திரும்ப ஒரு முறை எனக்கு சொல்லும். பிள்ளை உருவாக முன்னமையே ஜெபிக்கிறார்கள். பிள்ளை ஒன்றை ஆண்டவர் தரப்போகிறார் என்று சொல்லப்பட்ட உடனேயே குழந்தைக்காக ஜெபிக்கிற பெற்றோர் அவர்கள். அல்லேலூயா. ஒரு அருமையான ஜெபத்தை பாருங்கள். 12ஆம் வசனத்தில், அந்த 8ஆம் வசனத்தில் விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம். பாருங்கள், அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். நல்ல ஒரு ஜெபம். கவனிங்க, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பியும். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொன்னால், ஆண்டவர் உடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்திருந்தால் கணவனும் மனைவி செய்ய வேண்டிய ஒரு அருமையான ஜெபம். 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும். பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு போதியும். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக, அதை உமக்கென்று வளர்ப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கணவனும் மனைவி சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு அருமையான ஜெபம்.